ஃபேஸ்புக். நான் தான் வாட்ஸ்அப். நான் தான் யூடியூப். நான் தான் இன்ஸ்டாகிராம். நான் தான் கூகுள். நான் தான் ஃப்ரீ ஃபயர். நான் தான் ஃபேஸ்புக். ஹா ஹா ஹா. நான் ஒரு ஆன்லைன் சோசியல் மீடியா. ஹா ஹா ஹா. இந்த உலகத்துக்கே தெரியும் தெரியான்னு சொல்லவே முடியாது. பிரெயின் ஆஃப் பேப்பர் என்ன யூஸ் பண்ணுறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் விஷயங்களிட்டு என்னிடம் பதிவு செய்துள்ளார்கள். நான் அவங்களை எப்படி அடிமைப்படுத்தியிருக்கேன். ஹா ஹா ஹா. நான் தான் வாட்ஸ்அப். நான் தான் சமூக வலைதளத்தின் ராணி. என் மூலம்தான் மக்கள் தங்கள் சந்தோஷம் துக்கம் போன்றவற்றை ஷேர் பண்ணுவாங்க. பல தகவல்களையும் தங்கள் உணர்வுகளையும் ஸ்டேட்டஸாக போட்டு மகிழ்வார்கள். எனக்கும் அடிமையாகாத ஆளே கிடையாது. ஹா ஹா ஹா. நான் தான் யூடியூப். என் மூலமாக சமையல் புரோகிராம் மற்றும் நவீன உலகம் பற்றி அறிதல், பாடல்களில் ஏற்படும் சந்தேகங்களை நான் போற்றிடுவேன். இந்த உலகில் நடைபெறும் பல நிகழ்வுகளை என் மூலமாக காணலாம். நன்றி. நான் தான் இன்ஸ்டாகிராம். என்னச்சு ரீல்ஸ் போடாங்க, நிறைய தகவலை பருவாங்க. இப்போ நான் தான் ராஜா. இப்போ நான் தான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பே முந்தி வந்துட்டேன். ஹா ஹா ஹா. நான் தான் ராஜா. நான் தான் கூகுள். நான் தான் கூகுள். என்ன தெரியாதவர்கள் யாருமே இல்லை. இந்த உலகத்தோட ராஜாவே நான் தான். மனிதனுக்கு ஏற்படும் அனைத்து சந்தைகளுக்கும் பதில் கொடுப்பேன். எனக்கு நிறைய பிரிவுகள் உண்டு. நான் தான் ஃப்ரீ ஃபயர். வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருமே எனக்கு தான் அடிமை. இப்போ நான் தான் வேர்ல்டு முழுக்கே ஃபேமஸ் ஆகிவிட்டேன். இப்போது நான் தான் ராஜா. ஹா ஹா ஹா. பள்ளியில் படிக்கும் மாணவர் முதல் காலேஜ் படிக்கும் அண்ணன் வரை என்னை பிடிக்காதவர் எவரும் இல்லை. உங்களை இரவு முழுவதும் தூங்க விடாமல் கேமில் விட வைப்பதன் வேலை. ஹா ஹா ஹா. ரசீம் ரசீம். ஏ ரசீம், சாப்பிட வாப்பா. கொஞ்ச நேரம் பொறுங்க. எவ்வளோ நேரம் பொறுக்காது, சீக்கிரம் வாப்பா. இதோ இப்போ முடிஞ்சிருமா? சரிப்பா. நான் தான் ஃபேஸ்புக். எட பாப்பியா? பாப்பேனே. டெய்லி பார்த்துடும் சரியா? ஓகே ஓகே. நான் தான் வாட்ஸ்அப். என்ன பாப்பேனே. டெய்லி பார்த்துடணும். ஓகே ஓகே. நான் தான் யூடியூப். என்ன பார்த்தியா? பார்ப்பேன். டெய்லியுமே பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நான் தான் இன்ஸ்டாகிராம். என்னை டெய்லி பார்க்குவியா? பார்ப்பேனே. சரி. நான் தான் கூகுள். பார்ப்பியா? பார்ப்பேனே. டெய்லி பார்க்கணும். நான் தான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவியா? உன்னைய தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்லாம் தூங்காமல் உன்னைய தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி சரி. ரசீம், என்னடா சத்தத்தையே காணோம்? அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு யாருமே தெரியலையே. இங்கே தானம்மா இருக்காங்க. ரசீம், போதும் சரி விளையாண்டது, போய் படுப்போ. ஓகேம்மா. சுடு சுடு, ஓட், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், ஷூட் ஷூட் ஷூட், ரன் ரன், ஷூட் ஷூட், ரன் ரன், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், ஓடு ஓடு, சுடு சுடு. என்னடா செல் இல்லாமையும் நைட்டு தூக்கத்தில் புலம்புதானே? நாளை காலையில் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும். ரசீம் ரசீம், போய் கிளம்புப்பா, ஹாஸ்பிட்டல் போவோம். ஓகேம்மா.
கொஞ்சம் பொறுங்கள், என்னன்னு பார்ப்போம். மூச்சு இழுத்துடுப்பா. பின்னாடி திரும்பு. மூச்சு இழுத்துடு. முன்னாடி திரும்பு. உங்க பையன் ஆன்லைன்ல ஏதாவது கேம் விளையாடானா? ஆமாம் மேடம், எப்போதும் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே செல்ல எடுத்துருவான். உங்க பையன் எத்தனை நாளா கேம் விளையாடான்? இப்போ கொஞ்ச நாளாக தான் மேடம். பொய் சொல்லாதீங்க மேடம். அது வந்து 2-3 மாசமாக தான் மேடம் விளையாடுதான். நீங்க போங்க, வந்து நான் பேசணும். தம்பி, உன் பேர் என்னப்பா? முகமது ரசீம். உன் வயசு என்னப்பா? 10 வயசு. உனக்கு பிடித்த சாப்பாடு என்னப்பா? எனக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடித்த விளையாட்டு என்னப்பா? எனக்கு செல்ஃபோன் இல்லை, எல்லா விளையாட்டும் பிடிக்கும். முக்கியமாக ஃப்ரீ ஃபயர் விளையாட ரொம்ப பிடிக்கும். தம்பி, நம்ம ஃபோனுக்கு அடிமையாயிட்டோம்னா நம்மளை நோயாளியாக மாற்றிடும். எனவே ஃபோனை மறந்து நன்றாக படி. ஓகே மேம். அம்மா இங்கே வாங்க. முதல்ல போனோடனே ஃபோனை பிடுங்க, சரியாயிருவான். சரி மேடம். ரசீம், டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? செல் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல? ஆமாம் சொன்னாங்க. அப்போ நீயா செல்ல பார்க்க அந்த ரசீம், என்னடா சத்தமே இல்லை? நம்ம புள்ள படிக்க தான் செய்தான். ஒருவேளை பெரிய ஆள் ஆயிடுவானோ? ரசீம், போதும் படிச்சது, போய் படுப்போ. ஓகேம்மா. நம்ம புள்ள இப்போ செல் பார்க்காம எப்போதும் போல தான் படுக்கான். சரி, ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போவோம். ரசீம், ரசீம், எந்திரிப்பா, ஹாஸ்பிட்டல் போவோம். அங்க எப்படி இருக்கா? இப்போ பரவாயில்ல மேடம். How are you? ஐ எம் ஃபைன் மேம். மேம், இப்போ நான் நல்லா இருக்கேன். இத்தனை நாளாக என் நேரத்தை சோசியல் மீடியாவில் வீணாக்கி விட்டேன். இனிமேல் செல்ஃபோன் பக்கமே போக மாட்டேன். நல்லா படிப்பேன். தேங்க்யூ மேம். பார்த்தீங்களா, சோசியல் மீடியா நம்ம குழந்தைங்களை எப்படி அடிமைப்படுத்தி வச்சுருக்குன்னு. இனிமேல் யாரும் அவங்க குழந்தைங்களுக்கு செல் கொடுக்காதீங்க. நன்றி.